ரயில்வே ட்ராக்குக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கும் யுகாண்டாவுக்கும் தொடர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ககிரா அப்படிங்கிற பிளேஸில் தான் நாங்கள் இருக்கோம். ககிராங்கிறது நிறைய எப்படின்னா சுகர் கேன்லாம் நிறையா இருக்கும், சுகர் ஃபேக்ட்ரி எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இது இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்தீங்கன்னா இது ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். அங்கே கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு யார் வேணாலும் இங்கே வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸில் என்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் இங்கே ககிராவை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ககிரா ரொம்ப பெரிய பிளேஸ். நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு உள்ளே போகும்போதே ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால சூப்பராக லைட்டிங்ஸ்லாம் இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் இந்த பால் தான் பிடிக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுமே எங்கள் வீட்டில் பால் தான் நிறையா இருக்கும். கிளம்பிடுறோம் நாங்கள். செமையாக இருக்குது. நாங்கள் சாப்பாடுக்கு முன்னாடியே நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டோம். நாங்கள் வர்றதுக்கு 1/2 hour முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் எல்லாமே ரெடியாக இருந்தது. நாங்கள் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவிங் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி சிக்கன் கறி. என் பொண்ணுக்கு பீஸா. என்ன பீஸா? இங்கே உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே அடிக்கடி வருவாங்களாம். ஏன்னா உங்களுக்கு ககிராலேருந்து எதுவும் நம்ம ஹோட்டலுக்கு இல்லை வேறு எங்கேயும் போகணும்னா நம்ம ஜிஞ்சாவுக்கு தான் போகணும். அது கொஞ்சம் தூரம். அதனால எல்லாருமே இங்கே தான் வருவாங்களாம். ஸோ அவங்களுக்குமே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் ப்ரொஜெக்டர் வச்சு இந்த மேட்ச் ஓடிட்டு இருந்தது. எங்களுக்கு நல்லா குளிராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். இங்கே ஃபேனெல்லாம் தேவையே இல்லை, அந்தளவுக்கு ஜில் ஜில்னு காற்றடிச்சுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த கொஞ்சம் ஏரியா மட்டும்தான் வீடாக இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக கரும்பு தோட்டமாக இருக்கும். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் என் ஃப்ரெண்டு வீடுன்னு காமிச்சிருப்பேன். அதை சுற்றி கொஞ்சம் ஏரியாவுக்கு மட்டும்தான் வீடாக இருக்கும். அது இல்லாமல் வெளியில் பார்த்திங்கன்னா 4 பக்கமே கரும்பு தோட்டம் தான். ரொம்ப அருமையாக இருக்கும். சிட்டி மாதிரியே இங்கேயுமே யுகாண்டன்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லார்கிட்டையுமே பழகுறாங்க. நான் யுகாண்டா இத்தனை வருஷத்தில் நைட்டு 10 மணிக்கு அந்த ரோட்டில் இந்த மாதிரி நடந்து வந்திருக்கேன்னா இதுதான் முதல் தடவை. இது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். இவங்களுக்குமே இதெல்லாம் பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து தான் போவாங்களாம். இந்த பக்கத்தில் இருக்க வீடு எல்லாமே யுகாண்டன்ஸும் இருக்காங்க, இந்தியன்ஸும் இருக்காங்க. நல்ல மெமரிஸ் இல்லை அது. The fish snakes here. Someone don't fish here. Up to 5. ஒரு கிராமத்தில் இருக்கிறது மாதிரியே பசங்க கண்டினியூவாக ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. அது இவ்வளோ பசங்களாக உட்காந்து விளையாண்டது. எங்கள் பாப்பாவும் அவங்களோட ஒரு குரூப்பில் ஒரு ஆளாக சேர்ந்துட்டா. அவளுக்கு தெரியுதோ தெரியலையோ நல்லா வாட்ச் பண்ணா. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா டிவியே அவங்க கேட்கலாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பிஸியாகவே இருந்தாங்க. இப்போ ஒரு விளையாட்டு முடியவும் அடுத்த விளையாட்டு, அடுத்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடினாங்க. அப்புறம் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிட்டே தான் இருந்தாங்க.
யுகாண்டனோட கிராமத்து லைஃப் ஸ்டைல் என்னோட வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. இது இங்கே உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் வந்து இருக்குது. என் பையனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு சைக்கிள் இருந்தது, அதை ஃபுல்லாக ஓட்டுன ஆசை தீர. இவ்வளோ பெரிய கிரவுண்டு. அவனுக்கு வந்து வந்ததுமே சொல்லிட்டான், இது அம்மா நம்ம ஊர் மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணி சைக்கிள் ஓட்டினான். ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு அங்கே நாங்கள் இருக்கிற பிளேஸில் கிடையாது. இப்போ இங்கே பனி சீசன்னா அந்தளவுக்கு வந்து மழை கிடையாது. ஆனால் அன்னைக்கு வந்து மழை பெஞ்சுது, அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டு. 2 நாளில் எங்கள் பாப்பாவுக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாச்சு. நான் அங்கே போனப்புறம் நான் வந்து டிவியே பார்க்கல, நான் ஃபோனும் அந்த அளவுக்கு நான் பார்க்கல. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா சைக்கிள்லாம் நான் வந்து ஒரு 11th 12th ஓட்டினது, அதுக்கப்புறம் நான் சைக்கிளே ஓட்டினது கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அடுத்து நான் சொல்லவே வேண்டியதில்லை, ஏன்னா பார்த்தாலே தெரியும் ஆஃப்ரிக்கன் சில்ட்ரன் எல்லாருக்குமே ஓவரால் வந்து ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம பசங்களும் வந்து சேர்ந்து விளையாண்டாங்க. நாங்கள் காட்டுக்கு போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோம். டயர்டாக இருக்கும் அப்படிதானே. இது ரிலாக்ஸாக இருக்குது, அப்படியே வீட்டிலையே இருக்கிற மாதிரி. எங்கள் ஃப்ரெண்டோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் டெய்லியும் காலையிலே வந்துடுறாங்க. இங்கே மேக்ஸிமம் ஃபோனு இதெல்லாம் அதிகம் பார்க்கல, சூப்பராக விளையாடிட்டே இருக்காங்க. ஃபுட்பாலு, சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு ஏதோ ஒன்று விளையாடிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் கிராமத்தில் எப்படி பசங்க விளையாடுவாங்களோ அதே மாதிரி. சன்செட் அழகா இருக்கா, நானும் அழகா இருக்கேன். சன்செட் அழகா, நீ அழகா இல்லை. அப்போ நான் போகிறேன், நான் கோச்சிக்கிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது லேக் விக்டோரியா. இந்த இடத்துல மீன் பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக நாங்கள் கிளம்பி வந்தோம். நாங்கள் வந்த டைம் கரெக்டாக மீன் பிடிக்கலை. அது இல்லாமல் இந்த இடம் வந்து வியூ சூப்பராக இருக்குது. இந்த லேக் விக்டோரியா பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஜிஞ்சாவில் வந்து இந்த லேக் விக்டோரியாவில் தான் நைல் ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுது. நைல் ரிவர் அப்படின்னா உலகத்தின் நீளமான நதி. அந்த வீடியோலாம் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக லேக் விக்டோரியா வந்து ஒரு இடத்துல அப்படியே பெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். உகாண்டாவில் ரயில்வே ட்ராக் இருக்கா, ட்ரெயின்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உகாண்டாவில் ட்ரெயின் இருக்குது, ஆனால் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் ஒரே ஒரு ட்ரெயின் ஒன்று தானங்க இருக்குது, ஒன்று தான் இருக்குது. மற்றபடி நம்ம ஊர் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நமக்கு குட்ஸ் வந்து கென்யாலேருந்து இங்கே வந்து வரும். ஸோ அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பாருங்கள். ரயில்வே ட்ராக்குக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ ரயில்வே ட்ராக்கை பாருங்கள், நான் வந்து சொல்கிறேன். ரயில்வே ட்ராக்குக்கும் யுகாண்டாவில் உள்ள ரயில்வே ட்ராக்குக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத இந்தியன்ஸ் இந்த நாட்டுக்கு ஆப்பிரிக்காவில் யுகாண்டாவுக்கு வந்தது இந்த ட்ரெயின் ரோடு போடுறதுக்கு தான் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த நாடு பிடிச்சி போய் தான் அப்படியே மக்கள் வந்து இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்தியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதான் நான் சொல்கிறேன். நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வந்திருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு 10 வருஷம் வேலை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கேயே இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த இந்தியன்ஸ் எல்லாமே சில பேர் இடையில வருவாங்க, அவங்க பிடிச்சி போய் இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெயின் ரோடு போடுறதுக்கு ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க, அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு இந்த ஊர் மாதிரியே ஆகி அவ்வளோ இந்தியன்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ ரயில்வே ட்ராக்குக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கும் யுகாண்டாவுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த சைடு தான் கென்யாலேருந்து தான் வருது.
ஸோ இப்போதைக்கு அதிகமாக ஃபுட்ஸ் ஏற்றிக்கிட்டு தான் வந்து வருது. டவுனில் வந்து இப்போ இது ரயில்வே ட்ராக் வந்து புதுசாக போட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட அது சம்மந்தப்பட்டு எக்ஸ்பிளைன் வீடியோ கேட்டிருந்தாங்க. அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு, வேலை இன்னும் முடியலை. இந்த ட்ராக் போட்டு 120 வருஷம் ஆச்சு. இந்த ட்ராக் ஆமா, இந்த ட்ராக் போட்டு 120 வருஷம் ஆச்சு. இது இந்தியன் போட்ட ட்ராக். ஆப்பிரிக்காவுல இந்தியன் போட்ட ட்ராக் 120 வருஷமா ஆச்சு. அப்படியே இருக்கு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. காடு, மலை, தண்ணீர், நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாம் அப்படியே இருக்குது. விக்டோரியா நைல் ரிவர், விக்டோரியா லேக். இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப 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 அருமையா இருக்கு. இது ஃபுல்லா கரும்பு தோட்டம். கென்யா போறவங்க வந்து ஜிஞ்சா வழியில கொஞ்சம் தூரத்துக்கு கரும்பு தோட்டம் வந்து பார்ப்பாங்க. நாங்க அந்த ஏரியாக்குள்ளதான் நிக்கிறோம். இருட்டாயிடுச்சு. இப்ப மணி என்ன தெரியுமா? 7:15 இருக்கும். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? பாய் சாப்பாடு, இலை சாப்பாடு நம்ம ஊர்ல மாதிரி. ககிரால பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஸோ அந்த கோயில் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த கோயிலை சுற்றி அழகாக ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். நிறைய கார்டன் இருக்கும். பூக்கள்லாம் அந்த பக்கம் இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. நாங்கள் வந்தாலே எங்கே வந்தாலுமே எங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, தூறல் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து நல்ல மழை. நல்ல பெரிய ஹால் இருக்கு. ஏன்னா எவ்ரி தேர்ஸ்டே வந்து இங்க பூஜை நடக்குமா, எல்லாருமே இங்க தான் வருவாங்க. ஸோ நைட்டு சாப்பாடு எல்லாருமே இங்க தான் சாப்பிடுவாங்க. நைட் வந்து சாப்பாடுலாம் உண்டு இங்க. இதான் வந்து பிள்ளையார், உள்ள பிள்ளையார் இருக்கு. இப்போ வந்து பூட்டி இருக்காங்க. நாங்க வந்த டைம் வந்து பூட்டி இருக்கு. கோயில்ல செக்யூரிட்டி எப்போதுமே இருக்காங்க. ஐயோ அது கிடையாதுடி. அப்பாடா அடிச்சாச்சு. No. சாமி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலேயே அங்க ஒரு கோயில் இருக்கு. அது வந்து என்ன கோயில்? ஆஞ்சநேயர். அங்க ஆஞ்சநேயர் இருக்காரு. அங்க வந்த டைம் யாருமே இல்லை, எல்லாம் ஹாலிடேனால வரல. ஜிஞ்சால இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்ப இங்க வர்றாங்க. கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா, அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்களாம். ஐயோ இந்த பூ வந்து ஊர்ல வந்து இருக்கு, எனக்கு பேர் தெரியல. இது என்னமோ ஒரு பூ, ரொம்ப வருஷத்து மரம்னு நினைக்கிறேன். அந்த மரத்தை பார்த்தாலே தெரியுது. ஸோ இது என்ன பூன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தெரியும், எனக்கு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த பூவோட பேரு. சாமி கோயில்ல மட்டும்தான் இருக்கும் இந்த பூ. பெருமாள் கோயில்ல வந்து இங்க திருப்பதிலையுமே இருந்துச்சு, இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. இங்க உகாண்டா திருப்பதி கோயில்ல. இப்ப நம்ம ஊர்லயே இவ்வளவு இயற்கை சூழ்ந்து ஒரு கோயிலை பாக்குறது அபூர்வமா இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன இடங்கள்ல தான் இப்ப இருக்கு. இந்த கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனரி தான். நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு எங்க குட்டீஸ. நடக்கட்டும். இந்த வீடெல்லாம் பாருங்க, பார்க்கறதுக்கு நம்ம இந்தியன் ஸ்டைல்லையே இருக்கும். அப்படியே ஒரு இந்தியாவுக்குள்ள வந்தது மாதிரியே ஒரு ஃபீல் கிடைச்சிது எங்களுக்கு.
இது ஆப்பிரிக்காவா இல்லை இந்தியாவா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு பாருங்க வீடெல்லாம் பார்க்கும்போது. வாக்கிங் போகிறோம். இங்கே பாரு, அப்போ இங்கே பாரு. இது மாதிரி கம்பாலால நீ நடந்திருக்கியா? நடந்ததில்ல. இப்போ எப்படி இருக்கு? எப்பயாவது சூப்பரா இருக்கு. அம்மாவோட நடந்ததே கிடையாது. எவ்வளோ நீட்டா இருக்குது பாருங்க. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்க தனியா தான் நடந்து வந்தோம். இந்த வீட்டுக்கு பின்னாடி கருவேப்பிலை இருக்கு. கருவேப்பிலை, பலாமரம், அவக்கடோ மரம் எல்லாம் இருக்கு. முல்லைப்பூ. நான் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. என்னைய விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு தேடி வந்தீங்களா? எப்பா கம்பாலா வந்து இந்த மாதிரி பயம் இல்லாமல் நடந்தது, வெளியிலலாம் தனியாக போனதுன்னா இங்கே தான். கம்பாலா கிடையாது, உகாண்டா வந்து. அங்கே வாய்ப்பு கிடையாது, சிட்டினாலே அப்படி தானே, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் வெண்பா, எப்படி இருந்துச்சு? யுகாண்டால நிறைய கரும்பு தோட்டம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து கரும்பு தோட்டம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜிஞ்சாலேருந்து இகாங்கா அப்படிங்கிற இகாங்கா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வரைக்குமே ஃபுல்லாக கரும்பு தோட்டம் தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் உள்ள ஃபுல்லாக கிராமங்கள், அப்புறம் மலை, எல்லாமே கரும்பு தோட்டம் தான் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்களும் ஒரு இடத்துல அந்த வியூ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இறங்கணும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாகவே கரும்பு தான். அப்படியே பாருங்க அந்த மலையெல்லாம், ஒரு வீடு கூட உங்களுக்கு வந்து தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து கரும்பு தோட்டமாக தான் இருக்கும். இங்கே யுகாண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொன்று ஃபேமஸாக இருக்கும். சில ஏரியா போனால் ஒன்லி டீ எஸ்டேட்ஸாக இருக்கும். சில ஏரியா வந்து ஒரே காஃபி தோட்டமாக இருக்கும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும், ஜிஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து சுகர் தான், சுகர் கேன் தான் அவ்வளவு இருக்கும். இது எல்லாமே வந்து ஜீனி எடுப்பாங்கள்ல, அந்த கரும்பு தெரியுதா? அங்கே மலையெல்லாம் தெரியுதா? அதெல்லாம் ஃபுல்லாகவே கரும்பு தான். இந்த பாருங்க கரும்பை பாருங்க எப்படி இருக்குன்னு, நம்ம ஊரில் மாதிரியே தான். நாங்கள் தங்கியிருந்த இடம் இந்த கரும்பு தோட்டம் சுற்றி இருக்கும். நடுவில் ஒரு கிராமம் மாதிரி இடம் இருக்கும், அதுதான் ககிரான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யுகாண்டா பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.